எல்லாருக்கும் வணக்கம். ஆண்டனிக்கு முதல்ல நன்றி, ஆர்ட் டைரக்டர் இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதுக்கு. ஆள்லாம் செட் பண்ணி கிளாப் பண்ண வைக்கிறாருங்க. ஸோ விஷால் சந்திரசேகர் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைக் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்றது ரொம்ப முக்கியம். ஒரு படத்துக்கு ஒரு போஸ்டர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு போஸ்டர்ஸ் பார்க்கும்போது ஜிம்பா வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது எல்லா இடங்கள்லையும். அண்ட் படம் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்படியே படத்தையும் போட்டிருந்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அது பாசிபிள் இல்லை, பட் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் பரத் ரொம்ப புதுசாக தெரிஞ்சார் இந்த ஃபிலிமில். டெஃபினட்டாக இந்த ஃபிலிம் பெரிய சக்ஸஸ் ஆகணும். அந்த ஹோல் டீமுக்கு நான் வந்து விஷயம் சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். வணக்கம். சிம்பா டீம் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் பிரேம்ஜிக்கு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள், பரத்துக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரிபடி. நல்லா வந்திருக்கு, சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ விஷால் சந்திரசேகரோட குற்றம் 23 ஹிட்டு வேறு. அண்ட் இந்த படமும் அதே மாதிரி ஹிட் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த படத்தோட ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் பார்த்தோம். பரத்துக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ், பிரேம்ஜி அவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபிலிம் வந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு. சாங்ஸும் சரி எல்லாமே நல்லா இருந்துச்சு. முக்கியமாக ஆடியோ கேட்கணும். அந்த ஃபஸ்ட் சாங் பௌபோ வந்து கேட்டோன்னே ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு. ஸோ ஹோப் திஸ் ஃபிலிம் டஸ் வெல். ஆல் தி பெஸ்ட் டு தி க்ரூ. தேங்க்ஸ். எக்ஸலண்ட் சாங்ஸு, விஷுவல்ஸு, எடிட்டிங். இந்த படத்தில் எதுவுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது, சாங்ஸு விஷுவல்ஸ் எல்லாமே. ஸோ நிச்சயமாக இந்த படம் பரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் இருக்கும். நிச்சயமாக இண்டஸ்ட்ரி நல்லா வந்துட்டு இருக்க பீரியட் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜெயிச்சுக்கோம். குட் லக் பரத், ஹோல் டீம் குட் லக். எல்லாருக்கும் காலை வணக்கம். ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ட்ரெய்லரும் சரி, சாங்கும் சரி, கொரியோகிராஃபியும் சரி, எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப வித்தியாசமான விஷயம் என்னன்னு சொன்னோன்னா, என்னோட டியர் ஃப்ரெண்ட் பிரேம்ஜியோட கேரக்டர் தான். என்னால் இப்போ கூட நம்ப முடியல அவர் வந்து நடிச்சிருக்காருன்னு. ஒரு கேரக்டர் வாழ்வார், நடிச்சிருக்காருன்னு சொல்லும்போது என்னால் நம்பவே முடியல. அதுக்காக ஹோம்ஒர்க்லாம் பண்ணிருக்காருன்னா கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் ஏதோ வித்தியாசமான விஷயம் கண்டிப்பாக இருக்குது. ஜோக்ஸ் அபார்ட், பட் சீரியஸ்லி பரத்துக்காக இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. கொரியோகிராஃபிலேருந்து லிரிக்ஸ்லேருந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப வித்தியாசமான படமாக இருக்குது. பார்க்கும்போதே சாங் பிக்சரைசேஷன் கூட வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்டிருக்கும். அதே மாதிரி படம் வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆகும்போது எல்லா ஃபேன்ஸுக்கும் கண்டிப்பாக போய் சேரும் நம்புகிறேன். ஐ விஷ் என்டையர் டீம் குட் லக். பரத் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட் பிரேம்ஜி, ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தோட டைரக்டர் ட்ரிப் வித் அரவிந்தன் போட்டிருக்காரு. உண்மையிலேயே என் பாட்டு விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது வேறு மாதிரி ஒரு ட்ரிப்பாக தான் இருக்குது. சிடி கொடுத்தாங்க, அதான் வெங்கட்பிரபு சொல்ல உள்ளே ஏதாவது வேணாமா, சொல்ல வேணாமா? இல்லை இல்லை, படத்தை பற்றின துணுக்குகள் ஏதாவது அதில் ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் ரம்யாவே நிறையா துணுக்குகளை சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும், பிரேம்ஜியோட டெடிகேஷன் பற்றி பேசும்போது, இந்த கேரக்டருக்காக அவர் நிறைய விஷயங்கள், இப்போ அவர் வீட்டில் வளர்க்குற லேப்ரடார் எப்படி பிஹேவ் பண்ணுதுங்கிறதெல்லாம் அப்சர்வ் பண்ணுறதை தாண்டி அவர் கொஞ்ச நாள் மனுஷங்க சாப்பிட்ற சாப்பாடே நிறுத்தி வச்சுருந்தாராம். ஏன்னா அதை ஒரு டாக் சாப்பிட்டா அது எப்படி ஃபீல் பண்ணும், அது டேஸ்ட் எப்படி இருக்கும், அதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக அவர் நிறைய, அது மாதிரி பரத் மட்டும் சும்மா இல்லை. இப்போ நீங்கள் அந்த சாங்கில் பார்த்தீங்க, அவர் சொல்லாமா பேசும்போது இவ்வளோ சென்சார் பண்ண வேண்டியதாக இருக்குது. நல்லபடியாக நல்ல சர்டிஃபிகேட் கிடச்சி இந்த ப்ரொடியூசருக்கும் பணம் நல்லபடியாக திரும்ப வந்து இந்த தயாரிப்பாளருக்கும் முதல் படம் பண்ணுற டைரக்டருக்கும் இவ்வளோ தூரம் ஆடியோ ரிலீஸ் வரைக்கும் இந்த படம் வர்றதுக்கு எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இந்த டைரக்டருக்கும் இந்த ப்ரொடியூசருக்கும் என்னுடைய நல்ல நண்பர்கள் பரத், பிரேம்ஜி, விஷால் சந்திரசேகர். மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது, பாட்டெலாம் உண்மையிலேயே வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கே எல்லாத்துக்கும் அதையே சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் உண்மையிலே வித்தியாசமாக இருக்குது பாடல்கள். ஆல் தி பெஸ்ட் விஷால், அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் டு தி டீம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு. என் வாழ்க்கையிலேயே நான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்த படம் இதுதான்னு நான் சொல்லலாம். ஏன்னா அதுக்கு காரணம் அந்த காஸ்டியூமு. அது ஒரு கோணி மாதிரி ரொம்ப திக்காக இருக்கும். பரட்டுங்க கோணி மாதிரி இருக்கும், பயங்கர திக்காக. அதை வந்து ஒரே காஸ்டியூம், தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அதுக்குள்ளே பூண்டு ஜிப்பு போட்டு இருக்கணும். இது மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும், இதெல்லாம் காற்று வரும். ஃபுல்லாக க்ளவுஸு, பயங்கர டார்ச்சாக இருக்கும். இப்போ உச்சி வெயிலில் வந்து பயங்கர ஷூட்டிங் நடக்கும். ரொம்ப பிரச்சனை. அவசரத்துக்கு போகணுன்னா கூட வந்து ரொம்ப எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு போக வேண்டியதா
ஒரு சூழ்நிலை ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்த படம். அந்த ரொம்ப கஷ்டப்பட்டதுனால வந்து டேரக்டர் என்ன சொன்னார், பேசின சம்பளத்தை விட ஜாஸ்தி கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. ஸோ ரொம்ப சந்தோஷம் டேரக்டருக்கு. அதான் நான் ஒரு சீன் இருக்கு, ஒரு எக்ஸ்ட்ரானரியான சீன், ரொம்ப பயந்து பண்ணது. சுற்றி ஒரு 20 நாய் இருக்கும். ஒரு நாய் ஒரு ப்ரீடு, ஒரு சினிமா கேரக்டராக வந்து இருக்கும். அது அவங்க வாய்ஸில் பேசும். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு சீன் வந்து ரொம்ப பயந்தேன். ஏன்னா வந்து அந்த இன்னும் ஒரு டாக், ஒரு பயங்கர ஃபெரோஷியஸ் டாக் ஒன்று இருக்கும், ராட் வில்லர் நான் பக்கத்துலேயே இருக்கும் பெருசாக. அது வந்து ரொம்ப மோசமான ப்ரீடுன்னு சொன்னாங்க. அதுக்கிட்ட நிற்கும் போது ரொம்ப பயந்து நின்று அது ஒரு பெரிய சீன். எல்லா நாயோடையும் பெரிய பஞ்சாயத்து சீன் மாதிரி ஒன்று நடக்கும். அதாவது எங்கள் ஏரியாவில் உள்ள ஒரு என் ஃப்ரெண்டு ஒரு நாய் ஒன்று இருக்கும். அவர் வந்து வேறு ஏரியா நாயை சைட் அடிச்சிருவார். ஸோ வந்து அவருக்கு வந்து மற்ற நாயெல்லாம் போய் அடிச்சோன்னு என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி, நான் போய் யார் அவன் அடிச்சாதான் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். அங்கே ராட்வில்லர்லாம் இருக்கும், பெரிய மோசமான நாயெல்லாம் இருக்கும். அவங்ககிட்ட பேசி பஞ்சாயத்து பண்ணி பயங்கர ஹீரோஸ் என்ன டைலாக்லாம் பேசி அங்கே தப்பிச்சு ஓடி வர மாதிரி சீனு. அதுதான் நீங்கள் கேட்டது. அது ரொம்ப ஜாலியாக போச்சு. ஒரு 2 நாள் பயந்துக்கிட்டே தான் இருந்தேன். மற்றபடி பரத்தோட ஃபஸ்ட் டைம் நடித்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஷால் மியூசிக் சூப்பராக இருக்குது. டைரக்டர் எக்ஸ்ட்ரானரி, நைட்டு மீட் பண்ணுறோம். மற்றபடி வரவில்லை. எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் கமிங். படம் பாருங்கள். ஒரு மாதிரி ரொம்ப புதுசாக ரொம்ப வித்தியாசமாக தமிழ் சினிமாலே ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்டோனர் ஃபிலிம் இருக்கும். ஏன்னா இங்கிலீஷ் நிறைய வந்திருக்கு, ஹெரால்ட் அண்ட் குமார் வந்திருக்கு, ஹேங் ஓவர் வந்திருக்கு. எங்கள் கோவா படத்தில் கூட ஒரு சீன் இருக்கும், சிவபானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் நடக்கும். ஸோ இப்போ தான் அது வந்து மக்களுக்கு தெரிய வருது. படத்தையும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. Hi everyone. This talking part is really hard for me. I get very nervous, but I like to keep it short. Firstly, I want to thank you all for coming here and being with us and supporting us. Simba is my debut Tamil film, and I'd like to thank our producer and Arvind for giving me this chance and trusting me. And since we're here for the audio launch, I'd like to talk a bit about the music. I think Vishal has done a fabulous job. And it's tough to decide which one's my favorite song, but I guess Pinjala has always been my favorite. I love it, and looking forward to the release. And my best wishes to the entire team. Thank you so much. Okay, எல்லாருக்கும் வணக்கம். Press media friends, நன்றி for all the support. So Simba is very special film because it's my first Tamil film. I would like to thank Arvind and the entire crew for supporting me. And Arvind, thank you so much for giving me this opportunity. And he really guided me, well in terms of acting and communication with the language. And I'm extremely happy to work with the very talented actor like Bharat. He's very passionate, very hardworking. I'm really happy to be a part of this film. We really worked hard. Hope this hard work will turn into success. Vishal has given a wonderful tunes. Thank you so much, Vishal. And thank you all once again. I'm really happy to be a part of this Kollywood industry. Thank you. Blesses. காலை வணக்கம். ஃப்ரம் த போஸ்டர்ஸ்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப லஷ்ஷாகவும் சம்ச்சுவஸாகவும் வந்துச்சு. ரொம்ப தைரியமாக டைரக்டர் வந்து டைரக்டட் பைன்னு போடாமல் ட்ரிப் பைன்னு போட்டிருக்காரு. அதுக்காக ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கலாம். ஒவ்வொரு கதையும் ட்ரிப்பு தான். இது ஒரு புறவாழ்வில் இல்லாமல் அகவாழ்வில் போகிற ஒரு ட்ரிப்பு. ஒரு பீயிங் ஸ்டோன்டுனா எனக்கு என்னென்னு தெரியல, கொஞ்சம் தண்ணி அடிச்சுங்க கொஞ்சம் தெரியும். ஒரு புதுசான ஒரு கதைக்களத்தோடு இன்றைக்கி வர்றவங்க வர்றாங்க. இட்ஸ் வெரி ஒரு என்கரேஜிங்கான ஒரு விஷயம். எல்லா கதைக்களங்களிலுமே ஒரு கதை சொல்லி நரகத்துக்குள்ளும் உள்ளே புகுந்து அதில் வந்து ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறதுக்காக ஒரு கதை சொல்லி மட்டும்தான் ஒரு சமூகத்தில் சொல்ல முடியும், உறக்க சொல்ல முடியும். அந்த மாதிரி இந்த படத்துலையும் வந்து ஒரு நல்ல கதையும் அதுக்கு பின்னால் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா படத்துலையும் சொல்லுவாங்க, பட் இது வந்து யூ ஆர் கோயிங் டு ரியலி என்ஜாய் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பரத்தை பற்றி சொல்லணும்னா வந்து ஒரு எப்பயுமே வலிச்சுக்கிருக்க ஒரு கலைஞன். அதுக்காக ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுங்க அந்த கலைஞனுக்கு. நடுவில் சில நாள் படங்கள் மோசமான இருக்கும்போது வந்து ஒரு தடவை என்னை வந்து பார்த்தாரு.
நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், வெகு சீக்கிரத்தில் நான் வந்து பரத்தோட நான் ஒர்க் பண்ணணும்னு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் பிசாசு பரத்தோட தான் பண்ண வேண்டியது, கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் கேட்ட பாடல்கள் ஆக்சுவலி அது பர்டிகுலராக அந்த எஸ்டிஆர் பாடலில் வந்து அந்த 2 பிஜிஎம் வந்து ரொம்ப ரொம்ப மெச்சூராக இருந்துச்சு. ஒரு ராஜா சார் பாட்டு மாதிரி இருந்துச்சு. ஐ திங்க் மெட்ராஸ் அவங்க அந்த ஆர்கெஸ்ட்ராலாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இனிமையாக இருந்துச்சு. நான் ரொம்ப பாடல்கள் கேட்குறது கிடையாது. பட் இந்த பாடல் கேட்கும்போது நான் வீட்டில் போய் நிச்சயமாக இந்த பாட்டை நான் நிச்சயமாக நான் கேட்பேன். என்னுடைய இதில் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒருவேளை நானும் அவர் கூட நான் ஒர்க் பண்ணலாம். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் திங். அப்புறம் இங்கே வந்ததன் நோக்கம் வந்து எப்படின்னா வந்து நாங்கள் ப்ரொடியூசர் கவுன்சில் தேர்தலில் நிற்க போகிறோம். ஒரு செல்ஃபிஷ் ரீசனுக்காகவும் நான் இங்கே வந்திருக்கேன். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி எனக்கு தேர்தல்லாம் என்னன்னே தெரியாது. நான் போட்டியே போட்டது கிடையாது. வாழ்க்கையில் வந்து என்றைக்குமே ரேங்க் எடுத்ததே கிடையாது. நான் 12th எழுதிக்கிட்டே இருக்கும்போது 10 நிமிஷத்தில் வெளியே நடந்து போயிட்டேன். ஏன்னா போர் அடிக்கிட்டேன். ஏன்னா எழுதும்போது யாரோ ஒருத்தர் மார்க் போகிறாங்க, யாரோ ஒருத்தர் எங்கள் அப்பா சொல்கிறாரு நீ ஒரு பெரிய ஆளாயிருவேன் நீ 12th எழுதுனா. நான் ஆகவே மாட்டேன். ஆக்சுவலாக நான் 12th ஃபெயில் ஆனது தான் நான் வந்து டைரக்டர் ஆனேன். அதில் வெற்றிகள் மேல் நம்பிக்கையே இல்லை. தோல்வியே மனிதனை வந்து உயர்வுக்கு கொண்டு வரணும் நான் ரொம்ப நம்பினேன். என்னுடைய 10 படங்கள் 8 படங்களில் 9 படங்களில் நிச்சயமாக ஒரு 6 படங்கள் தோல்வியாக இருக்கும், 2 படங்கள் பெரிய வெற்றியாக இருக்கும். பட் அது அல்ல ஒரு கலைஞனுக்கு. இன்றைக்கி நான் வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா விஷால் என் கூட இருக்கிறதுனால. இது வந்து இந்த மேடையை எங்கள் பிரச்சார மேடையை நான் தைரியமாக உபயோகித்துக் கொள்கிறேன். இந்த மேடை ஒரு ப்ரொடியூசர் எனக்கு தெரியும். எங்கள் ப்ரொடியூசர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு படம் பண்ணி வந்திருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். நானும் 2 படங்களை எடுத்த ஒரு தயாரிப்பாளர். நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் நடிகர்கள், இயக்குனர்கள், ப்ரொடியூசர்கள் எல்லாம் சேர்ந்து நிற்கிறோம். நாங்களும் ஒரு ப்ரொடியூசர். எங்கள் டீமை பார்த்து 2 குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அதை நான் பதிவு பண்ண போகிறேன். பத்திரிகையாளர்களுக்காக வெளியே போய் சொல்லணும். இது வந்து தமிழ் சினிமாவுக்கு மட்டும்தான் நாங்கள் பேசுகிறோம். இது வந்து சினிமா அல்லாதவர்களுக்கு வெளியே வந்து ஒரு லே ஆடியன்ஸுக்கு பேசலை. ஏன்னா பிரச்சாரமாக தெரியும். ஒரு மேடையில் நின்று பேசும்போது, ஒரு யூடியூப்பில் பார்க்கும்போது ஒரு மிட் க்ளோஸ்அப்பில் தான் நாங்கள் பேசுகிறது தெரியும். இந்த மேடையில் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் உட்காந்துருக்கீங்க. ஒரு லாங் ஷாட்டில் தான் தெரியும். ஒரு மிட் க்ளோஸில் பேசும்போது அது ஒரு பிரச்சாரம் மாதிரி தெரியும். நிறைய பேர் வந்து சினிமாக்காரர்கள் பேசுகிற ஒரு யூடியூப் வச்சு அந்த 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 மிட் க்ளோஸ் பார்த்துட்டு ஏதோ பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கீழே கட்ட வார்த்தையாக பேசுறது, திட்டுறது, அது மோசமாக பேசுறது, அது அவங்க பார்க்குற பார்வை அவங்களுக்கு அப்படி தெரியும். ஒரு யூடியூப்ல நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு விட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நடிகர் பேசுறதும் ஒரு மிட் க்ளோஸ்அப்பில் வந்து ஒரு பிரச்சாரம் மாதிரி தெரியும். இது பிரச்சாரம் அல்ல, இது சினிமாக்குள்ள மட்டுமே பேசுகிற பிரச்சாரம். இது யாராவது யூடியூப்ல பார்த்தீங்கன்னா தயவுசெய்து அதை காதில் வாங்கிட்டு போயிட்டே இருக்கு. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். இந்த படம் பெரிய வெற்றி அடையும். ஏன்னா அந்த பார்க்கல இந்த சம்ச்சுவஸ் விஷுவலை பார்க்கல வந்து இது ஒரு தடவை நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்கணும். இந்த ட்ரிப்பை யூ ஹேவ் டு என்ஜாய். யூ ஹேவ் டு கம் டு தி தியேட்டர். யூ ஹேவ் டு என்ஜாய். யூ cannot watch in a DVD or you cannot watch in any other medium. இதெல்லாம் சொல்லிட்டு நான் எதை சொல்ல போறேன்னா, இந்த மேடை ரொம்ப முக்கியமான மேடை. இந்த மேடைக்கு நாங்கள் ஏப்ரல் 3ஆம் தேதி நான் விஷால் எல்லாருமே நாங்கள் இங்கே வருவோம். கைதட்டுங்க. நாங்கள் தான் வின் பண்ண போகிறோம். இந்த மேடையில் என்ன சொல்ல வந்தேன்னா, ரீசெண்டாக வந்து தனி மனித விமர்சனம் பற்றி பேசும்போது நிறைய பேசினாங்க. எங்கள் அணியில் தனி மனித விமர்சனம் நாங்கள் பேசலை. ஆனால் ரொம்ப கொடுமையான இது வந்து நேற்று வந்து என்னுடைய தம்பி, நான் வந்து ஒரு படம் ஒர்க் பண்ணுறதுக்காக நான் விஷாலை பற்றி பேசலை. நான் இது வரைக்கும் எந்த ஒரு பெரிய நடிகனோட நான் ஒர்க் பண்ணதே கிடையாது. 8 வருட காலங்களாக நான் விஷால்கிட்ட ஒர்க் பண்ணி சொல்லி கடைசியில் வந்து ஆனால் நீங்கள் என் கூட ஒர்க் பண்ணணும்னா சொல்லி நாங்கள் 2 பேரும் முடிவு பண்ணி ஒர்க் பண்ணோம். இந்த 6 மாத காலம் இந்த மனிதனோடு, என்னுடைய தம்பியோடு, அந்த 6 மாத காலம் அவனோடு அப்படியே பக்கத்திலே இருந்து பார்த்தேன். அவன் நல்லது மட்டுமே செய்யணும்னு நினைக்கிறான். இந்த தமிழ் சினிமாவுக்கு நல்லது மட்டுமே செய்யணும்னு நினைக்கிறான். 24 மணி நேரம் ஃபோனில் யாராவது ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருப்பாங்க, அதை கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஆக்சுவலி சின்சியர் ஹியூமன் பீயிங். ஆக்சுவலி அதனால தான் நான் கூட இருக்கேன். வேறு யாருமே உரிமை இல்லை. இந்த தேர்தலில் நான் வின் பண்ணிவிட்டு நான் ஆக்சுவலாக விஷால்கிட்ட கேட்க போகிறேன். நான் வெளியே போயிடுறேன். சும்மா ஒரு உட்காந்து கூட ஒர்க் பண்ணிட்டு கூட நான் போயிடுறேன். எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு ஓட்டுகளே தேவை. எல்லா ஓட்டுகளையும் இந்த மனிதனுக்கு கொடுங்க. லட்சுமி எல்லா ஓட்டும் இந்த அணிக்கு கொடுங்க. நேற்று ரொம்ப கேட்கும்போது வந்து ஒரு வார்த்தை கேட்டேன் வந்து, உடம்பு முழுதும் விஷத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான் விஷால். ஏன்னா வீணு போட்டால் உடனே பக்கத்தில் ஒரு நம்ம எப்பயுமே எதுக்கு உடனே பேசுவோமே, ஆனால் விஷம் வைத்திருக்கிறான்னு இந்த மனிதனை பற்றி சொல்கிறாங்க. இந்த குழந்தையை பற்றி சொல்கிறாங்க. ஒருவேளை விஷம் இருக்கலாம், கழுத்தில் கொஞ்சோண்டு விஷம் இருக்கலாம், ஒரு சிவன் போல ஒரு கொஞ்சோண்டு விஷம் இருக்கலாம். ஆக்சுவலாக என்றைக்குமே நல்லது மட்டுமே செய்கிறாங்க, கெட்டது செஞ்சதே கிடையாது.
அந்த மாதிரி தனி மனித விமர்சனம் பண்ணாதீங்க. உங்களுக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது எங்கள் அணியை பற்றி. ஏன்னா நாங்கள் வந்து இன்னும் வரவே இல்லை, நாங்கள் இன்னும் ஊழல் செய்யலை, நாங்கள் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணல, நாங்கள் எதுவுமே பண்ணல. ஸோ எங்களுக்கு விமர்சனம் எங்கள் மேலே எதுவுமே இல்லை. அதனால் நீங்கள் விமர்சனம் பற்றி பேசுறதுக்கு பதிலாக வந்து எங்களுடைய கேப்பபிலிட்டியை பற்றி பேசுங்க. கேப்பபிலிட்டினா எஸ் ஆல்ரெடி ப்ரூவ். ஒரு தமிழ் சினிமாவின் ஒரு நடிகர் சங்கத்தில் வந்து இதுவரை சொல்லப்படாத, அவங்க சொன்ன எல்லா அஜெண்டாலையும், அவங்க சொன்ன எல்லா மேனிஃபெஸ்டோன்னு இருக்க எல்லா பாயிண்ட்ஸையும் அவங்க வந்து செஞ்சுட்டாங்க. ஒரு பெரிய கட்டிடத்தையும் அவங்க சீக்கிரமாக கட்டி முடிக்க போகிறாங்க. ஸோ தேவ் அச்சீவ்டு. இருக்கிற ஒரு இடம் வந்து ரொம்ப மோசமான, இன்னைக்கு வந்து மோசமான நிலைமையில் ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்குது. அதுக்காக நாங்கள் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம். நாங்கள் நிச்சயமாக நல்லது பண்ண போகிறோம். நல்லது பண்ண போகிறோம்னு சொல்லும் போது நாங்கள் எல்லாருமே பேசணும். நாங்கள் நல்லது நிஜமாக பண்ணுவோமா, இல்லை அடுத்தவங்க மாதிரி பேசிட்டு சும்மா வந்து உட்கார போகிறோமா, இல்லை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்று பண்ணுவோம். ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம சொன்ன மேனிஃபெஸ்டோவில் நம்ம பண்ணதெல்லாம் நம்ம பண்ண முடியலைன்னா நம்ம ராஜினாமா பண்ணோம் நாங்கள் முடிவு பண்ணோம். ஸோ நாங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே நாங்கள் சொன்னதை நாங்கள் செய்யலைன்னா ராஜினாமா பண்ணி நாங்கள் வெளியே வந்துடுவோம். இதை ரெக்கார்ட் பண்ணுங்க எல்லாருமே. இதை ரெக்கார்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேலே எங்கள் சட்டையை பிடிச்சி கேளுங்க. நாங்கள் ஒரு வருஷத்தில் நாங்கள் சொன்னதை செய்யலைன்னா தயவுசெய்து நாங்கள் வெளியே போயிடணும், எங்கள் வெளியே அனுப்பிடுங்க. இதை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. இதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ தயவுசெய்து தனி மனித விமர்சனம் வேணாம். இந்த சினிமாவுக்கு நல்லது பண்ணணும். நான் நிச்சயமாக நல்ல படம் தான் எடுத்துக்கிருக்கேன். 10 படம் நல்ல படம் தான் எடுத்திருக்கேன். நான் ஒரு படத்தில் கூட ஒரு பெண்ணை பற்றி மோசமான ஒரு சித்தரிச்சோ இல்லை ஒரு கேவலமான ஒரு விஷயங்களை சொல்லி மக்களை ஈர்த்தோ நான் எந்த படமும் பண்ணல. நான் ரொம்ப சின்சியரான படம் தான் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் துப்பறிவாளன் பார்த்தா தெரியும். துப்பறிவாளன் ரொம்ப சின்சியரான படம் தான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த சினிமாவை ரொம்ப நேசிக்கிறேன். நான் சினிமா எடுக்கும் பொழுது நான் லாபம் சம்பாதிக்கிறேன் எடுக்கல. நான் வந்து ஒரு ஓனாய் ஆட்டுக்குட்டியோ அல்லது வந்து நான் வந்து ஒரு நந்தலாலாவோ ஒரு சினிமாவை வந்து ஒரு கிளர்ச்சி ஆக்கி நான் வந்து சம்பாதிக்க விரும்பல. சின்சியரான ஒரு படம் பண்ணேன். என் லைஃப்பில் பெஸ்ட் சினிமா படங்கள்னா 2 படம் தான் சொல்லுவேன். அது ஓனாய் ஆட்டுக்குட்டி, நந்தலாலாவும். ஸோ நான் இந்த இடத்துக்கு வந்து இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலில் போட்டி போகிறேன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. அவ்வளவு அவமரியாதை செய்யப்பட்டேன் என்னுடைய ப்ரொடியூசர் கவுன்சிலில். இந்த 2 படங்களுக்கு நான் வந்து இந்த ரிலீஸ்க்காக நான் நின்று ஒரு வருஷம் நின்று நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இந்த கஷ்டம் இன்னைக்கு வர்ற ப்ரொடியூசருக்கு, இனிமேல் வர்ற ப்ரொடியூசருக்கு, வந்து போய் நொடிஞ்சு போன ப்ரொடியூசருக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் ப்ரொடியூசர் கவுன்சில் வரோம். ஸோ எங்களுடைய இந்த வேள்வி வந்து ரொம்ப சின்சியராக தமிழ் சினிமாவை காப்பாற்றணும்னு நினச்சிக்கிட்டு பண்ணுற வேள்வி. தயவுசெய்து இதை மோசமாக பேசாதீங்க. தேர்தலில் சந்திங்க, தேர்தலில் நீங்கள் பேசுங்க, நியாயமாக பேசுங்கள். ஒரு போராட்டம் நடத்தினா நீங்களும் போராட்டம் நடத்துங்க, உங்கள் கொள்கைகளை பற்றி பேசுங்க. தயவுசெய்து தனி மனித விமர்சனம் வேணாம். இது ரொம்ப முக்கியமான விழாவாக பதிவு பண்ணிக்கிறேன். இந்த படத்தை சேர்ந்த குழுவினர் மன்னிச்சுங்க, நான் அதை பற்றி பேசுறதுக்கு என்னுடைய கடமை. நான் பேசுகிறேன், நான் பேசி ஆக வேண்டிய கடமை இது. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தில் நடந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்குமே நிறைய படங்கள் கிடைக்கணும். பரத் வந்து மிகப்பெரிய ஹீரோவாக வரணும். பெரிய ஹீரோ தான். மீண்டும் அவன் வெற்றி வகை சுடணும் வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், ரசிகர்கள் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இது விசில் அடிக்கணும்னு தோணுது எனக்கு. இப்போ அந்த அளவுக்கு மூடில் இருக்கேன். சரி அடிச்சிடுறேன் நான். பரத் என்னுடைய ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவருக்கு இந்த மாதிரி ஒரு டீம் அமைஞ்சது எனக்கு முதல்ல ஒரு பெரிய சந்தோஷம். ஹீரோஸ் வந்துட்டு தனியாக எதுவுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒரு டீம் வந்தால் தான் அந்த ஹீரோவுடைய எல்லா டேலண்ட்டையும் திறமையும் காட்ட முடியும். அதுக்கான அரங்கம் தான் இது. பட் அந்த டீம் இருந்தால் தான் அந்த உண்மையான உழைப்பையும் அவங்களுடைய சின்சியாரிட்டியும் டேலண்ட்டையும் வெளியே கொண்டு வர முடியும். இந்த டீம் பரத்தினுடைய எல்லாத்தையும் வெளி கொண்டு வந்திருக்குன்னு நான் வந்து ட்ரெய்லரும் சாங்ஸும் பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த டீம் மறுபடியும் நீங்கள் எல்லோரும் ஒன்றா ஒர்க் பண்ணணும். இது படம் ரிலீஸ் ஆகலை, ஹிட் ஆகலை, அதெல்லாம் தாண்டி இது வந்துட்டு ஒரு நல்ல வைப்ரேஷன் கொடுக்குது எனக்கு பார்க்கும்போது. அது வந்து நிச்சயமாக பெரிய சக்ஸஸாக வரும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். அண்ட் சாங்ஸ் வந்துட்டு விஷால் சார் வந்துட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஸோ கேட்கும் போது அவ்வளோ புத்துணர்ச்சியோடு இருக்குது. அண்டு முக்கியமாக சொல்லணுன்னா இந்த டீமை பற்றி தான் நான் மறுபடியும் சொல்லி ஆகணும். ஏன்னா சினிமோட்டோகிராஃபி எக்ஸலண்ட்டாக இருக்குது, எடிட்டிங் எக்ஸலண்ட்டாக இருக்குது, டிரெக்ஷன் அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ இது வந்து நான் படம் கான்செப்ட் அதை பற்றியெல்லாம் பேச விரும்பலை. ஒரு படம் நமக்கு என்ன வைப் கொடுக்குது அப்படின்றது மட்டும்தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த வைப் வந்து ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நம்ம பிரேம்ஜி இருக்கார். எல்லாருமே நடிகர்கள் எல்லாமே ஒரு படத்துக்கு நாயாக உழைக்கிறோன்னு தான் சொல்லுவாங்க. நாயாகவே உழைச்சிருக்கிறாரு.
நாயா நடித்து வந்து படத்தை காப்பாற்றுவார் நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு புது கேரக்டராக இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஆக்டிங்கில் அதுவும் இருக்குது. ஆக்சுவலாக ட்ரஸ்ட்டுன்னு ஒரு முக்கியமான எலிமெண்ட் இருக்குது ஆக்டிங்கில். ஸ்கூல்லாம் படித்தோன்னா, ஆக்டிங் ஸ்கூல்லாம் படித்தேன், நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன், எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதே மாதிரி அதில் வந்துட்டு அனிமலோட பிஹேவியர் வந்து நிறைய ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. அதில் முக்கியமாக டாகோட இது தான் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. அதனால தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமான நடிகனாக வர போகிறீங்க நீங்கள் ஃப்யூச்சரில். ரொம்ப சந்தோஷம். அருமையான அழகான ஒரு ஃபங்க்ஷன். ஹாப்பி விமென்ஸ் டே எல்லாருக்கும். பியூட்டிஃபுல்லாக நம்மளுடைய பெண்கள் ஆரம்பித்து வச்சுருந்தாங்க. ஸோ நிச்சயமாக இது அருமையான ஒரு ஃபங்க்ஷன், நல்ல ஒரு தொடக்கமாக இருந்துச்சு. அண்ட் இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய மனப்பூர்வமான விஷஸ். படம் நான் கண்டிப்பாக ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்தாவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விஷஸ் டு தி வண்டர்ஃபுல் ஹீரோயின்ஸ், த ஹோல் டீம், அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ப்ரொடியூசர் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ஐம் ஆல்சோ எனக்கு தெரியும் என்ன நடந்துகிட்ருக்கு, ஏது நடந்துகிட்ருக்கு. ஏன்னா டைரக்டர் அரவிந்த் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு இந்த படத்தை பற்றி. என்னென்ன ஸ்ட்ரகிள் ஆச்சு, என்னென்ன பிரச்சனைகள் தாண்டி இந்த இடத்துக்கு இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு ஸ்டோன் ஆஃப் ஃபிலிம் அப்படின்னா வந்து நாங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம். இது வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து ரொம்ப புதுசு. இது வந்து இந்த கதை சொல்லி ஓகே பண்ணுறதே பெரிய விஷயம். அது எப்படி பிடிச்சாரு ப்ரொடியூசர்னு தெரில எனக்கு. இது வந்து கதையாக சொல்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இது வந்து ஒன்லி புரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே தான் பண்ண முடியும் இந்த படம். இல்லைன்னா வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து சீக்வன்சஸ் அப்படி இருக்கும். ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது. ட்ரெய்லரே எவ்வளோ பேருக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது. அது கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து ஒரு டைமில் புரியும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் விஷால் அவங்க இன்னைக்கு ஹீரோ அவர் தான். இஸ் டன் அ ஃபினாமினல் ஜாப். அவரோட சாங்ஸ் ரொம்ப வருஷமாக வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் அவரோட ஒர்க். அண்ட் இஸ் டூயிங் அ வண்டர்ஃபுல் ஜாப். ஸோ ஐ ஜஸ்ட் விஷ் ஆல் த வெரி பெஸ்ட் டு ஹிம். அண்ட் கண்டிப்பாக வந்து இப்போ தான் குற்றம் 23 RRலாம் பின்னிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஆல் தி பெஸ்ட் யூ. இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டுக்கு வந்து ஒரு செம டிஓபி தேவை. அண்ட் தே காட் த பெஸ்ட். ஒரு டெபியூட் தமிழுக்கு மலையாளத்தில் நிறைய படம் பண்ணியிருக்காரு. ஸோ சார் பேர் சீனு அவர்கள். அவர் வந்து செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு சின்ன பொம்மைக்குள்ளே கேமரா போய் கடைசியில் வந்து ஒரு போட்டில் போய் நிற்கும். ஸோ அந்த ஷாட்லாம் வந்து அந்த மாதிரி நிறைய ஷாட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய ஷாட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டன்ஸு பில்லா ஜகன் சார் இங்கே தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஹோல் டீம் இட்ஸ் அ கம்ப்ளீட் டீம் எஃபர்ட் தான். இந்த கதையை எப்படி யோசிச்சிருப்பாங்கன்னு தான் நாங்கள் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தோம். இந்த கதை எப்படி யோசிச்சிருப்பாங்க, எப்படி இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ கண்டிப்பாக அப்படி தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவரே ஒத்துக்கிட்டாரு. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். பரத் சொல்லணும். பரத் வந்து ஒரு வெரி குட் க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஒண்டர்ஃபுல் டேலண்ட், எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த படம் வந்து அவர் எதிர்பார்த்த அந்த பிரேக் இந்த படம் வந்து அவர் தரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷஸ். அண்ட் கண்டிப்பாக வந்து நானும் ஜெயம் ரவியோடு சேர்ந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இந்த படம் பார்ப்பேன். கண்டிப்பாக நிறைய பேர் போவோம். ஏன்னா இந்த படம் வந்து அதான் பிரேம் சொன்ன மாதிரி வந்து ஹாரோல்ட் அண்ட் குமார், ப்ராஜெக்ட் எக்ஸ், டாட் ஃபிலிப்ஸ்னு ஒரு டைரக்டர் இருக்கார். அவரோட படங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி ஸ்டோன் ஆஃப் ஃபிலிம்ஸ் மாதிரி தான் இருக்கும். அது அந்த ஜானர். அது ஹேங் ஓவர் சீரீஸாக எடுத்துக்கலாம். அப்படின்னா முன்னாடி வந்து வெயின்ஸ் வேர்ல்டுன்னு ஒன்று வந்தது. அது எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியல. ஸோ அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ட்ரிப் உங்களுக்கு தரும். என்டர் த வாய்ட். ஸோ நிறைய ஃபிலிம்ஸ் இருக்குது, நிறைய இது மாதிரி பேசிட்டே போகலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழில் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பிரேம்ஜியை வந்து நாயா போட்டதுக்கு ரொம்ப என்னால் முடியாத ஒரு விஷயம். அது நீங்கள் போட்டுட்டீங்க. ஸோ அவன் வந்து டெய்லி சொல்லுவான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பாத்ரூம் போக கூட முடியல, அப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க எல்லாம் சொல்லுவான். பட் யூ என்ஜாய்ட் த ஹோல் திங். அண்ட் தேங்க்யூ வெரி மச். அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சி த ஃபிலிம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் டு த ஹோல் டீம். தேங்க்யூ. நான் ஒரு எப்போவுமே பண்ணுறது தான் இது. ஒரு சின்ன லிஸ்ட் இருக்குது ஆஃப் எவ்ரி ஒன் ஹூஸ் ஒர்க். பட் பிஃபோர் தட் ஐ வுட் லைக் டு தேங்க் த ப்ரெஸ்.
பிகாஸ் எங்களுக்கு மெயின் சப்போர்ட் நீங்கள் தான். And first of all, I would like to thank the press, then Think Music, because Santosh Keta, when I bounced the idea, he was very quick to agree to it, and he came to my place and heard the tunes. அவருக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால தான் இந்த ப்ராஜெக்ட் த்ரூ ஆச்சு, and that's why we are standing here in the audio release today. So I'd like to thank director Arvind and producer Sivaneshwaran and Manoj. And I would like to congratulate Seenu Siddharth and Achu, my co-technicians. Okay, quickly, I'll just tell யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க பாட்டில் அப்படின்னு. அந்த பிஞ்சில பிஞ்சிலங்கிற சாங் வந்து மெட்ராஸ் ஸ்ட்ரிங் குவார்டெட் யூஸ் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஸ்ட்ரிங் குவார்டெட்னா ஃபோர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஸ்ட்ரிங் பேஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், வயலின் 1, வயலின் 2, வியோலா அண்ட் செல்லோ. இது வந்து வயலின் 1 வந்து கல்யாண் சார் வாசிச்சார். ஹீ இஸ் அ வெட்டரன் வயலினிஸ்ட். ராஜா சருக்கு வந்து அத்தனை பாட்டு வாசிச்சிருக்காரு, ரஹ்மான் சருக்கு அத்தனை பாட்டு வாசிச்சிருக்காரு. ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் எனஃப் டு ரெக்கார்ட் ஹிம். முரளி சார் வந்து வயலின் 2 வாசிச்சிருந்தார். வியோலா வந்து ஹேமந்த் சார் வாசிச்சிருந்தார். அண்ட் செலோ வந்து ஷேகர் சார், குன்னக்குடி சாரோட சன் அவர். அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணது வந்து என்சோன் பாக்யநாதன். அண்ட் ஃப்ளூட் வந்து அந்த பாட்டில் வந்து நாதன்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டோட அப்பா ஆக்சுவலாக அவர் வந்து வாசிச்சிருந்தார். தென் கொயர் சிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ரோ, சிந்துரி அண்ட் நானும் பாடியிருந்தேன். அண்ட் பேஸ் அண்ட் கீஸ் வந்து நான் ப்ரோக்ராம் பண்ணிட்டேன். அண்ட் அந்த ஆடியோ வந்து இட் வாஸ் மிக்ஸ்ட் அண்ட் மாஸ்டர்ட் பை ஜெய் கணேஷ். மறந்ததே சிங்கர் வந்து அனிருத், பேக்கிங் வோக்கல்ஸ் வந்து டிஜே, ஒரு யூகே பேஸ்ட் பாப் ஆர்டிஸ்ட். கிட்டார்ஸ் வந்து கிரேவன் ஸ்ட்ராட்ஃபெல்னு சொல்லிட்டு என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு. லைவ் ட்ரம்ஸ் and rhythm were programmed by Gautam Healer, and additional programming was done by Arvind Raghunath. சர்பேட்டா அது வந்து அந்தோனி தாசன், அருண் ராஜா காமராஜ் அண்ட் நான் பாடியிருந்தேன். லிரிக்ஸ் வந்து சாருகேஷ், அண்ட் கீஸ் அண்ட் ரிதம் ப்ரோக்ராம் பண்ணிட்டேன். பேசிக் ராய் அந்த சாஃப்டான ஒரு ஸ்லோவான ஒரு ஃபீமேல் சாங், அது வந்து சிங்கர் வந்து சிந்துரி விஷால். அண்ட் பேக்கிங் வோக்கல்ஸ் வந்து ஆக்சுவலாக அதில் ஒரு புது ஒரு ட்ரை பண்ணியிருந்தோம். என்னென்னா சின்ஸ் இட் இஸ் அ செடக்ஷன் பேஸ்டான ஒரு மாதிரியான ஒரு ட்ரிப்பியான ஒரு சாங், we thought we'll go with kids chorus because that is completely contrast to what you hear in something, a song like that. So adukku vandu paanna kids ellame vandu Roshni, Arnav, Tirthasenan and Gauri. And idukku lyrics vandu Jude Krishna sollte enoda oru friend edina, he is based out of Canada now. அடுத்த சாங் வந்து பவ்வவ் வடை, அது வந்து சித்தார்த், ஆக்டர் சித்தார்த் பாடியிருந்தார். அண்ட் அது வந்து எங்களோட ஜில்ஜங் ஜக் ஹேங் ஓவர் கனெக்டில் வந்து அந்த சாங் ஃபார்ம் ஆச்சு. அண்ட் பேக்கிங் வோக்கல்ஸ் வந்து ஐஸ்வர்யா ரவிச்சந்திரன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு லிரிக்ஸ் வந்து சுப்பு பண்ணியிருந்தார், சுட்டக்கதைன்னு ஒரு மூவி டைரக்ட் பண்ணியிருந்தார். அண்ட் கீஸ் அண்ட் ரிதம் நானே ப்ரோக்ராம் பண்ணிட்டேன். அண்ட் ஆல் த சாங்ஸ் ஆர் மிக்ஸ்ட் பை ராம்ஜி சோமா அட் யூனிக் ஸ்டுடியோஸ் சென்னை. அண்ட் ஆல் த சாங்ஸ் ஆர் மாஸ்டர்ட் பை ஆண்ட்ரியாஸ் பலஸ்காஸ் from Berlin, Germany. So இதுதான் வந்து மியூசிக் கிரெடிட்ஸ். Thank you. ஆக்சுவலாக இன்றைக்கி ஹாப்பி உமன்ஸ் டே. இந்த டேக்கு ஆல்மோஸ்ட் இந்த டீம் வந்து 2 இயர்ஸ் ஓடிச்சிருக்கோம். என்னோட கேமராமேன் சின்னு சித்தார்த் வந்து இன்றைக்கி வர முடியல. அவருக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஷூட்னால ஒரு கேரளாலே ஸ்டே பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அவர் வரல, அதனால் அவருக்கும் சேர்த்து என்னோடய வாழ்த்துக்களை கன்வே பண்ணிடுறேன். அண்ட் என்னோடய ப்ரொடியூசர்ஸ் கே சிவனேஸ்வரன் அண்ட் கோல் மனோஜ், அவங்க வந்து இந்த கான்செப்டுக்கு வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணதே பெரிய விஷயம். ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து ஒரு தனி தைரியம் இருந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும். ஆனால் அதையும் மீறி அவங்க இந்த ப்ராஜெக்டாக நிறைய விஷயத்த பண்ணியிருக்காங்க அவங்க. அண்ட் என்னோடய டெக்னீஷியன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து மிஸ்டர் விஷால் சந்திரசேகர், ஆல்மோஸ்ட் என் கூட ஒரு 3 இயர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு. அவர் வந்து எப்படின்னா ப்ரொடியூசர் இல்லாத டைம்லேருந்து என் கூட விஷால் சந்திரசேகர் ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் கடைசி டேக் ஓவர் ஆன பிறகு விஷால் சந்திரசேகரோட லூப் வந்து எப்படி இருந்ததுன்னா ஆல்மோஸ்ட் வேறு லெவலில் ரீச் ஆயிருந்தாங்க. ஸோ ஆனாலும் மெனக்கெட்டு எனக்காக நிறைய விஷயம் பண்ணி ஆல்மோஸ்ட் இந்த தூரம் வந்திருக்கேன். ஆனால் விஷால் கூட சிந்துரி விஷால் எல்லாருமே சேர்ந்தா இந்த ப்ராஜெக்டாக நிறைய விஷயம். நேற்று நைட்டு இந்த தியேட்டர்ஸில் வந்து எல்லா அவுட்டும் பார்த்துட்டு தான் நாங்கள் 4 மணிக்கு திரும்பி போனோம். ஆனால் ஆக்சுவலாக ஒன்றும் யாருமே தூங்கவே இல்லை, இன்க்ளூடிங் விஷால் சந்திரசேகரும் சேர்த்து தான். அப்புறம் என்னோடய டெக்னீஷியன் வந்து மீவின் அண்ட் ஆண்டனி. மீவின் ஆக்சுவலாக இன்றைக்கி வரல,
ஆண்டனி இங்கே தான் இருக்கார். ஆண்டனி வந்து எப்படின்னா அவங்ககிட்ட இதுதான் வேணும் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக எடுத்துகிட்டு பண்ணிடுவோம். அந்த மாதிரி கேரக்டர். இப்போது இங்கே ஒரு குத்துவேலுக்கு இருந்தது, அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு வேன் கேட்டான். டேய் அது ஆட்டோவில் வர கொண்டு வரலடா அப்படின்னு நான் அதை. அப்புறம் அச்சு விஜயன் வந்து எப்படின்னா எக்ஸாக்டாக என்ன கேட்குறேனோ அந்த அவுட்டை வந்து பண்ணுவான். ஆக்சுவலாக நானும் அச்சு விஜயன் வந்து நிறைய இந்த ட்விட்ச்சு சினிமா C4D அந்த சினிமா 4D அந்த ஃபார்மெட்லாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் அச்சு விஜயன் நானும். அப்புறம் அவரோட அசிஸ்டன்ஸ் ராஜ்குமார் அண்ட் பாபி ராஜனும் என் கூட நிறைய விஷயம் லிரிக்கல் வீடியோக்கெலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த டீம் ப்ளஸ் அந்த எடிட்டிங் மிக்ஸ் ஆனால் மட்டும்தான் இதோட வேல்யூ தெரியும் அது. ஸோ அதுக்காக நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க அச்சு விஜயன், பாபிராஜன் அண்ட் ராஜ்குமார். அப்புறம் ஸ்டண்ட்டு அண்ணன் வந்து பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். எப்படின்னா வந்து பாண்டிச்சேரியில் விட்டு ஏற்றிருப்பார் காரை, அந்த மாதிரிலாம் விட்டு வருவார் இவர். ஆல்மோஸ்ட் ஆனால் சான்ஸே இல்லை. இவர் வந்து நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு எல்லா ஸ்டண்ட்டுமே இல்லை. அப்புறம் என்னோட லிரிக் ரைட்டர் வேகா வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு மதுரையில் ஒரு ஃபங்க்ஷனால அவர் கிளம்பி போக வேண்டியிருந்தது, அதனால் அவர் வரல. ஸோ மற்றபடி இங்கே சாருகேஷ் அண்டு சுப்பு, ஜூட் கிரிஷ் வந்து ஊரில் இல்லை, மற்றபடி மீதி எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஸோ கொரியோகிராஃபர் வந்து சதீஷ் தெரியல, நேற்று நைட் அவர் ஏதோ பிஸியாக இருந்தான்னு நினைக்கிறேன், இன்றைக்கி வரல, அதனால் அவர். பாப்பி மட்டும்தான் வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் பாப்பி நல்லாவே பண்ணி கொடுத்தாங்க அந்த பேசிக்கிற சாங். அப்புறம் வந்து காஸ்டியூம் அசோக் குமார் சான்ஸே இல்லை. ஆனால் வந்து இந்த கெட்டப்க்கு வந்து ஃபஸ்ட்டு பயங்கர கன்ஃபியூஷன் இருந்தது. பிரேம்ஜி வந்து எப்படின்னா நாங்கள் இந்த ஷோரூமில் ஒரு பொம்மை வைப்பாங்களே அந்த காஸ்டியூமுக்கெலாம் போட்டு அடிக்கடிக்கு ட்ரையல் பார்ப்பாங்களே வேறு காஸ்டியூம் போட்டு, அது மாதிரி வந்து பிரேம்ஜி வீட்டுக்கு போயிட்டு வேறு காஸ்டியூம் போட்டு ட்ரை பண்ணி அசோக் வந்து இந்த காஸ்டியூமை கொண்டு வந்தான். ஆனால் அசோக் தேங்க்யூ அசோக். அப்புறம் மேக்கப் வந்து ஷிபு, பரத் போருக்கு வந்து ஷிபு பண்ணார் மேக்கப். ஆக்சுவலாக அவர் வந்து இந்த புது ஸ்டைலுக்கு வந்து ஷிபுவும் ஒரு காரணம் அதில். பரத் ப்ரோட அவரோட ஸ்டைல், அவரோட செல்ஃப் க்ரூமிங்கும் இல்லாமல் ப்ளஸ் ஷிபுவோட ஹெல்ப்பும் அதில் இருந்தது அதில். அப்புறம் டிசைனர் அமுதன், பாவம் அவன் நேற்று நைட்டு வரைக்கும் தூங்கவே இல்லை. இந்த போஸ்டர்ஸ்க்கு எல்லாமே அவனோட ஃபுல் எஃபர்ட் இருக்குது அதில். அப்புறம் ஸ்டில்ஸ் வந்து சிவா அண்ட் மோத்திலால். சிவா ஊரில் இல்லை, ஆனால் மோத்திலால் இங்கே தான் இருக்கார். சவுண்ட் டிசைன் வந்து ஜெய்கணேஷ் வந்து என்னோட தம்பி மாதிரி எல்லா நாளுமே என் கூட இருந்திருக்கான் அவன். ஆக்சுவலாக அவன் வந்து விஷாலோட சவுண்ட் டிசைனர் அவன், ஆனால் என்னோட அசன் மாதிரி என் கூட 24 hours ஒர்க் பண்ணியிருக்கான் ஜெய்கணேஷ். நேற்று நைட்டும் ஃபுல்லாக என் கூட சுற்றிருக்கான் அந்த விஷயத்துக்காக. அப்புறம் ஆடியோகிராஃபி ரஹமத் AM அண்ட் லைன் ப்ரொடியூசர் சதீஷ் இங்கே தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். பாவம் அவருக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்து ஆல்மோஸ்ட் அவரால் நடக்க முடியாத சுச்சுவேஷன் இருந்தும் இன்றைக்கி வந்திருக்காரு எங்கள் ஃபங்க்ஷனுக்கு, இங்கே தான் இருக்கார் அவர் சதீஷ். அப்புறம் என்னோடய மேனேஜர்ஸ் வந்து சங்கர் அண்டு பாபு அண்ட் சீனு வந்து டெய்லி காலைல 9 மணிக்கு வருவார், 6 மணிக்கு போவார். வேலையானாலும் ஆஃபீஸ்க்கு வந்து போவார். அந்த அளவுக்கு ஒரு ஜெக்கிள் பேண்ட் அவர். பிஆர்ஓ வந்து நிக்கில் சார் வந்து எப்படின்னா சுருன்னு கோவப்படுவார், ஆனால் எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுப்பாரு. ஆனால் நல்ல மனுஷன் அவர். அது படத்தில் இந்த ஸ்கிரிப்ட் வந்து எப்படி பிளான் பண்ணதுன்னா என்னோட ரியல் லைஃப்பில் ஒரு ஃப்ரெண்டு வருது. ஸோ அவனோட கேரக்டரை மாத்திரம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மசாலா மிக்ஸ் பண்ணி அப்புறம் வெங்கட் பிரபு அண்ணா மாதிரி கொஞ்சம் மேட்டர்லாம் கொஞ்சம் மேலே தூவி மானே தேனி பொன்மானையெல்லாம் போட்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணது அது. அப்புறம் ஆர்டிஸ்ட்க்கு வருவோம். பிட்டில் அதுதான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பரத் ப்ரோ வந்து இந்த கேரக்டருக்காகவே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு புகையிலே தான் ஓடி இருக்கும் அவரோட லைஃப். ஆல்மோஸ்ட் ஒரு இந்த 80 days ஷூட்லேயே அவருக்கு வந்து ஃபுல் புகை. ஆனால் எதுக்கும் சலிக்காமல் ஒர்க் பண்ணார் அவர். இது என்ன ஃபுல் எஃபர்ட் போட்டார் அவர். அப்புறம் ரீசெண்டாக இப்போது அந்த வந்தனே ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்கில் வந்து அவர் லெக்மெண்ட் டேர் ஆயிடுச்சு. அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூவ்மெண்ட் போட்டார். அந்த இடத்துல எப்படி ஆயிடுச்சுன்னா அவருக்கு வந்து டக்குன்னு சுளுக்கு பிடிச்சி லெக்மெண்ட் டேர் ஆயிடுச்சு. ஆனாலும் அதை கண்ட்ரோல் பண்ணி எஃபர்ட் போட்டு அந்த சாங்கை முடிச்சே ஆகணும்னு சொல்லி 2 days முடித்தார் அவர். சீரியஸாக அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் பண்ணலாம். அதுக்கு எல்லாம் செகண்டாக இருக்கீங்க. அப்புறம் வந்து பிரேம் ப்ரோ காலில் வேணாம் சான்ஸே இல்லை. அவர் வந்து எப்படின்னா அந்த எப்போ ஷூட் அந்த வந்த உடனே வந்து டைலாக் பேப்பர் வாங்கிடுவார். டைலாக் பேப்பர் வாங்கிட்டு கேரவனில் உட்காந்து பக்கம் சிரிப்பார். திருப்பி வந்து ஸ்பாட்டுக்கு வந்து அதுக்கு ஒரு கரெக்ஷன் பண்ணுவார். அது திருப்பி டேக் போகலாமா
ஆனால் அவருக்கும் கேமராமேனுக்கு மட்டும் ஒர்க் அவுட்டே ஆகாது. 2 பேரும் அந்த அளவுக்கு எளியும் போனி நான் அந்த காஸ்டியூம் போட்டு வந்து வெயிலில் நிற்பார். ஆனால் கேமராமேன் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுவார். அவர் டென்ஷனாகி கண்ணாமேனு கத்திட்டு இருப்பார். ஆனால் சொன்ன மாதிரி அதெல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துட்டாரு அவர். அப்புறம் ரமணா சார் வரலன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. ரமணா சார் வரலன்னு நினைக்கிறேன். அவர் ஆக்சுவலாக இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி ஏதோ ஒர்க் இருக்கிறதுனால அவர் வர முடியல அவரால். அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் விஷால் சார் ஆல்மோஸ்ட் வந்து எப்படின்னா கத்தி சண்டை போட்டு இந்த படத்தை எங்களுக்கு திருப்பி வாங்கி கொடுத்தாரு எங்களுக்கு. அந்த அளவுக்கு பிரச்சனை இருந்தது. வெங்கட் பிரபு நான் சொன்ன மாதிரி எல்லா உண்மையும் அவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி வந்து விஷால் சாருக்கு வந்து எந்த டைம் ஃபோன் பண்ணாலும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவர். அந்த மாதிரி கேரக்டர் அவர் வந்து இப்போ மிஷ்கின் சார் சொன்ன மாதிரி அதில் ஒரு ட்ரூ இருக்குது. நிஜமாகவே அவர் வந்து அவர் எங்கேயும் நைஜீரியாவில் எங்கேயும் ஷூட்டில் இருந்தார். நான் இப்போ ஃபோன் பண்ணி புலம்புன்னு பண்ணுவேன். அவர் இருமா நான் ரூமுக்கு வந்து திருப்பி கால் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஆனால் சொன்ன மாதிரி திருப்பி ரூமுக்கு வந்துட்டு கால் பண்ணார். சீரியஸாக தேங்க்யூ கிளாஸ் பண்ணலாமே அது. அப்புறம் என்னோட ஹோல் டீமுக்கு வந்து என்னோட விஷ் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக நாங்கள் ரொம்ப நாளாக வெயிட்டிங்கில் இருக்கோம். சீனியர்ஸன் சார், பார்த்துங்க சார், மனோஜ் சார் 2 வருஷம் ஆகுது சார், ப்ளீஸ் சார் காப்பாற்றுங்க. ஓகே, எல்லாருக்கும் தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் வந்திருக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கூப்பிட்டோன்னு வந்ததுக்கு பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். விஷ் யூ ஆல் ஹாப்பி விமன்ஸ் டே. ஃபஸ்ட்டு அரவிந்த் இவ்வளோ தெளிவாக இந்த 2 வருஷத்தில் வந்துட்டு இன்றைக்கி தான் பேசியிருக்காரு, இவ்வளோ கிளியராக. ஏன்னா ஒரு சில படங்களுக்கு நம்ம வந்துட்டு இவரை இன்ஸ்பிரேஷன் எடுத்துப்போம், இவங்களை இன்ஸ்பிரேஷன் எடுத்துப்போம், இல்லைனா இவங்கள்ட்ட சில நுவான்சஸ் கற்றுக்கலாம், இல்லைனா இவங்கள்ட்ட சில பாடி லாங்குவேஜ். மொத்தமாக அரவிந்தை பார்த்து தான் இந்த படமே நான் நடித்தேன். அப்போ தெரிஞ்சுக்கங்க இந்த டீம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா எனக்கு இப்போ அவர் கவுண்டமணி சார் சொன்ன மாதிரி வந்துட்டு எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஜனங்களே. இது வந்துட்டு நான் வெறும் நடித்தேன் அவ்வளோதான், உள்ளே எதுவுமே இழுக்கலை. பட் இருந்தாலும் இது வந்துட்டு ஒரு ஸ்டோனர் ஃபிலிம். எனக்கு எப்படி இது சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இது எப்படி ஆரம்பித்தோம், இந்த படம் இந்த நிலைமைக்கு வருமாங்கிறதே எனக்கு ஆக்சுவலாக ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையை சொல்லும்போது நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்தாங்க, ஃபால்ஸ் ப்ராமிசஸ் நிறையா கொடுத்தாங்க. பண்ணுறோம் சார். டெய்லி நானும் பார்த்தீங்கன்னா எல்லா படத்தையும் விட்டுட்டு இவ்வளோ தாடி இவ்வளோ முடியோட உட்காந்துட்டு இருந்தேன். டெய்லி ஆஃபீஸ்க்கு வருவோம், பேசுவோம், சமோசா டீ சாப்பிடுவோம், போயிடுவோம். ப்ரொடியூசரும் வருவார், அவரும் சாப்பிட்டு போயிடுவார். நான் சொல்கிறது ஒரு சில ப்ரொடியூசர்ஸ் இந்த படம் பண்ணணும்னு நினச்சி வந்த ப்ரொடியூசர்ஸ் பண்ணாமல் போனது எங்களை ஒரு 6 மாதம் அலக்கடிச்சது. பிகாஸ் நான் காக்க வச்சதுன்னு சொல்கிறது வேறு, அலக்கடிச்சது ஃபால்ஸ் ப்ராமிசஸ் கொடுத்து. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்துட்டு நான் அடுத்து என்னோடய கெரியரில் என்னோடய சர்வைவலில் பார்க்கணும், நான் அடுத்தடுத்த படங்கள் போகணும்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஓவர் நைட்டில் ஃப்ரஸ்ட்ரேஷனில் முடிய வெட்டிட்டேன், தாடி எடுத்துட்டேன். முன்னாடி அடுத்த நாள் விட்டு வந்து நிற்கிறேன், இவர் ஜி என்ன ஜி இப்படி வந்து நிற்கிறீங்கன்னு. பின்ன நான் என்ன பண்ண முடியுங்க, 1 வருஷம் ஆச்சு படம் ரிலீஸ் ஆகி, அடுத்து நான் எதாவது பண்ணணும். இவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு மத்தியில் ஐ திங்க் எங்களோட ஒரே ரெஸ்கியூக்கு ஃபஸ்ட்டு வந்த ஒரு சிவனேசன் சார். ஸோ கண்டிப்பாக நாங்கள் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கோம் சார். இந்த படம் வந்துட்டு கதை கேட்டுட்டு அவருக்கு கதை புரிஞ்சுதா, ஸ்டோனருங்கிற என்னன்னு தெரிஞ்சுதாங்கிறது எனக்கு தெரியல. பட் ஜஸ்ட் எங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை, பிகாஸ் அவர் என்ன பேக்ட்ராப்பில் வந்திருக்காரு, ஸ்டோனருங்கிற ஒரு கல்ச்சர் சிட்டியில் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்குது எல்லாருக்கும். ஸோ கதை கேட்டுட்டு அவருக்கு இந்த படம் கதை வந்துட்டு பெரிய லெவலில் எவ்வளோ தூரத்துக்கு ரீச் ஆச்சுங்கிறது தெரியல. பட் அரவிந்த் மேலே இருக்கிற நம்பிக்கை, என் மேலே இருக்கிற நம்பிக்கை ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். 2வது படம் போயிட்டுருக்கிற இன்பிட்வீன் ஒரு சில இதில் வந்துட்டு நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சு, நிறைய பிரச்சனைகள். ஏன்னா எப்போவுமே ஒரு புது முயற்சி பண்ணும்போது தடைகள் வரதான் செய்யும், அதை தாண்டி தான் நம்ம பண்ணி ஆகணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சில தடைகள் நிறையா வந்துச்சு. ஸோ அப்போ திருப்பியும் எங்களோட ரெஸ்கியூக்கு வந்து இந்த படத்துக்கு ஒரு பிளட் கொடுத்த இன்னொரு ப்ரொடியூசர் மனோஜ் அவர்கள். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி பட்டம் எங்களுக்கு தான் தெரியும் அந்த வலி என்னன்னு. ஒவ்வொரு நாளும் சும்மா உட்காந்து இந்த படத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு தயாரிப்பாளர் வந்து இதை ஆரம்பித்தோன்னு. ஸோ இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து சேர்த்துட்டோம். 2வது எங்களோட நடிகர் சங்கத்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். விஷால் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த சிம்பாங்கிற டைட்டில் அவ்வளோ ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு, இதை நாங்கள் வந்துட்டு இழக்க தயாராக இல்லை. என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு பெரிய ஒரு பதட்டத்தில் இருக்கும்போது தான் நான் சொன்னேன். ஏன்னா பிகாஸ் அவர் விஷால் எனக்கு தெரியும், நாங்கள் காந்தி கிருஷ்ணா சார் டைரக்ஷனில் வந்துட்டு அவரோட கெரியரை அவர் ஸ்டார்ட் பண்ணார். அந்த டைமில் ஐ வாஸ் ஆல்சோ 1 ஃபிலிம் ஓல்ட், பாய்ஸ் முடிச்சுட்டு வந்தேன்.
ஸோ அந்திலேருந்து ஒரு நல்ல பழக்கம், அவரோட வெற்றி எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் சினிமாவில் மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சினிமா இல்லாமல் அதர் ரெஸ்பான்சிபிள் பொசிஷன்ஸ் அவர் எடுத்து இப்போது பெரிய லெவலில் வந்துட்டுருக்காரு. ஸோ இந்த சிம்பாங்கிற டைட்டில் வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம், போராடி எங்களுக்கு வாங்கி கொடுத்த எங்களோட தலைவர் நாசர் அவர்களுக்கும் விஷால் அவர்களுக்கும் நடிகர் சங்கத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி என்னோட டீம் பானு, ஸ்வாதி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த கதை ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்ன உடனே இந்த கேரக்டர் யார் பண்ணுறதுங்கும் போது ஒரு 4-5 சாய்ஸஸ் வந்தது. பட் எல்லார் மூஞ்சிலையும் ஒரு பளிச்சுன்னு ஒரு பல்ப் அடித்தது வந்துட்டு பிரேம்ஜி பேரை சொன்ன உடனே, என்னங்க அவர் ஒத்துப்பாரா சார், நீங்கள் வந்துட்டு படத்தில் ஸ்டோனர், அவர் நாய், நீங்கள் ஸ்டோனர், அவர் நாய் சார், இது அதெல்லாம் இப்படி போய் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் வந்துட்டு அவர் பாட்டுக்கு ஜாலியாக இப்படின்னு படம் பண்ணிவிட்டு வெங்கடனா படத்தில் ஜாலியாக இருக்கார், நீங்கள் போய்ட்டு அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ரோல்லாம் சொன்னால் அவர் ஒத்துப்பாரா அப்படிங்கும்போது ஐ திங்க் தேங்க்ஸ் டு பிரேம்ஜி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஜானர் நீங்கள் பண்ணணும் ப்ரோ. உங்கள் கரியரில் நாளைக்கு வந்துட்டு வர சங்கதிகள்லாம் அதை பார்க்கும்போது ரொம்ப ரசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபிலிம் வந்துட்டு உங்கள் கரியருக்கு டெஃபினட்டாக ஒரு ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம், ஒரு ஹிஸ்டாரிக்கல் கல்வெட்டில் இருக்கும் அது. ஸோ அந்த லெவலுக்கு வந்துட்டு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தார். 6 மணிக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக நடுங்கும், பட் இருந்தாலும் வந்துட்டு வெரி கோஆப்ரேட்டிவான ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலாக நாங்கள் ஒர்க் பண்ணும்போது எங்கள் டீமே ஆக்சுவலாக ரொம்ப கூலான ஒரு டீம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எடுக்க முடியாது. ஏன்னா அவருக்கு உள்ளே போயிடுது ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகிறதுக்கு. எங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டீமோட அந்த படத்தையே எடுத்துட்டீங்க, இதுக்கு மேலே என்ன ஒளி மறைவு விடுங்க. ஸோ அந்த லெவலுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு டீம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் வந்துட்டு என் கெரியரில் நிறைய நான் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் அதில். பட் இந்த ஃபிலிம் இட்ஸ் சம்திங் வெரி ஸ்பெஷல், க்ளோஸ் டு மை ஹார்ட். பிகாஸ் இதோட ரெஸ்பான்ஸ் என்னங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியாது. நல்ல படம் கொடுக்கணுங்கிற ஒரே முயற்சியோட ஆடியோ வரைக்கும் வந்துட்டோம். இதோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கணும் அப்படின்னா இதை தயவு செஞ்சு தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். நிறைய சங்கங்கள் போராடிட்டு இருக்கோம் இந்த டிவிடி பைரசிங்கிற ஒரு விஷயத்தை அடியோடு ஒழிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபிலிம் கிடையாதுங்க, எந்த ஃபிலிமாக இருந்தாலுமே தியேட்டரில் போய் பாருங்கள். பட் ஸ்பெசிஃபிக்லி சின்ஸ் வி ஆர் ஹியர் இந்த கான்டெக்ட்ஸில் எங்கள் ஃபிலிம்க்கு இந்த ட்ரிப்பு தரவின்ஷி இந்த ட்ரிப்பு நீங்கள் உணரணும் அப்படின்னா ஐ திங்க் நீங்கள் தியேட்டரில் போய் படத்தை பார்க்கணும், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் விஷால் சந்திரசேகர். ஆக்சுவலாக இவங்க 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஐ திங்க் இட் ஹோல்ஸ் குட் ஃபார் எனிபடி, எனி டைரக்டர், மியூசிக் டைரக்டர், எனி டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர். அவங்களோட ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா மேல் பாண்டிங் பயங்கரமாக இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷன். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்போ கேட்டாலுமே வந்துட்டு விஷால் ஆஃபீஸில் இருக்கம்பாரு, ஏங்க வீட்டுக்கே போக மாட்டீங்களா நீங்கள், இல்லை ஜி இந்த மாதிரி இருக்குது ஜி அந்த மாதிரி இருக்குது ஜி. ஸோ அதோட ஆத்மார்த்தமான ஒரு ரிசல்ட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக்கல் அவுட்புட். இப்போ இருக்கிற கரண்ட் மியூசிக் டைரக்டர்ஸில் எனக்கு தெரிஞ்சு விஷால் இஸ் அ வெரி டேலண்டட் ப்ராமிசிங் கண்டஸ்டன்ட்னு சொல்லலாம். இஸ் அ ப்ராஸ்பெக்ட் இன்ஃபேக்ட். அந்த லெவலுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான மியூசிக் படத்தோட ஆர்ஆர்லாம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஐ எம் குவைட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். ஏன்னா வந்துட்டு என்ன நான் வந்துட்டு விஷுவலாக நான் நடிச்சிருவேன், பட் அதை எல்லாத்தையுமே என்லைட் பண்ணுறது மற்ற விஷயங்கள் தான். எடிட்டிங், டெக்னீஷியன்ஸோட அவங்களோட இன்புட் தான் வந்துட்டு ஆக்டர்ஸோட அந்த விஷயத்தை என்லைட் பண்ணும். ஸோ தேங்க்யூ விஷால் ஒன்ஸ் அகேன். ஸோ அரவிந்த், கண்டிப்பாக உங்களோட உழைப்பு வீண் போகாது. இப்போ இருக்கிற யங் டைரக்டர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட திறமைகளை வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ யூ ஆர் ஒன் அமாங் தெம். இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. ரொம்ப ரொம்ப திறமையான ஒரு கடுமையான இயக்குனர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் ஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அஸ் வெல். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங். ஏன்னா எல்லார்ட்டையும் நான் ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி தான் சொன்னேன். த்ரூ மியர் ஃப்ரெண்ட்ஷிப் தே ஹவ் கம். மிஷ்கின் சார் தேங்க்யூ சார், நான் வந்துட்டு உங்களை கூப்பிடல, மன்னிச்சிருங்க. பட் அதையும் மீறி நீங்கள் வந்திருக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்கள் ஒன்ஸ் அகேன் நன்றி. மேடையில் இருக்கிற நண்பர்களுக்கும் வந்திருக்கிற பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். சிம்பா திரைப்படம் வந்து எல்லோரும் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி விமென்ஸ் டே. இந்த திரைப்படம் வந்து இந்த டைட்டில் அதான் பரத்தும் அரவிந்த் சொன்ன மாதிரி ஒரு மிக பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இவங்க ஜெயிச்சிருக்காங்க. எப்போவுமே நேர்மை ஜெயிக்கும், எப்போவுமே ஒரு நம்பிக்கை ஜெயிக்கும். இவங்க நம்பிக்கையாக இருந்தாங்க, இவங்க ஜெயித்தாங்க. அதில் நாங்கள் எதுவுமே பண்ணல. நாங்கள் வி ஜஸ்ட் வாண்டட் டு சப்போர்ட் தம் பிகாஸ் இட் வாஸ் ஸோ ஜெனுவின். ஒரு ஜெனுவினான ஒரு கம்ப்ளைண்ட், ஜெனுவினான ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்டாங்க. 6 மாதம் சுத்த வச்சாங்க. பட் ஃபைனலி ஐ எம் ஸோ ஹாப்பி டுடே டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஆடியோ லான்ச். ஏன்னா
எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, எப்போ பரத்தோட படம் இந்த சிம்பான்ற திரைப்படம் வரப்போகுதுன்னு. ஏன்னா தடைகளை தாண்டி வரக்கூடிய ஒரு படம் தான் அதிகமாக ஜெயிக்கும். இந்த படம் ஜெயிக்கும். இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் சம்மர் ரிலீஸ்ன்னாங்க. ஸோ கண்டிப்பாக ஏப்ரல் 2ஆம் தேதி தேர்தலுக்கு அப்புறம் தான் வரும். நான் 2 வாக்குறுதிகள் இந்த திரைப்படத்துக்கு நான் இப்போ சொல்லிடுறேன். சிம்பா ரிலீஸ் அன்னைக்கு கண்டிப்பாக எந்த வெப்சைட்லேயோ இல்லை வந்து இந்த ஆன்லைன் பைரசி மூலிமா பாதிக்கப்படாது. ஓப்பன் சேலஞ்ச் நான் கொடுக்குறேன். அவங்க பேர் நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அவங்களுக்கு தான் பப்ளிசிட்டி. நீயா நானான்னு பார்த்துறேன். 2வது விஷயம், இந்த தயாரிப்பாளர்களுக்கு நான் சொல்லிக்கிறது, உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஸ் டேட், நல்ல ஒரு ரிலீஸ் இந்த திரைப்படத்துக்கு நாங்கள் அமைச்சு கொடுப்போம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தயாரிப்பாளர்கள் ஒரு தயாரிப்பாளராக மறுபடி இன்னொரு திரைப்படம் எடுக்கணும். சும்மா வந்தாங்க, ஒரு படம் பாவம் எடுத்தாங்க, எவனோ ஒருத்தன் ஆட்டையை போட்டான், எவனோ ஒருத்தன் வந்து தடையை போட்டான்றதுக்காக வந்து திரும்ப அவங்க வந்து சொந்த தொழில் போகக்கூடாது. தயவுசெய்து நீங்கள் மறுபடி படம் எடுக்கணும். பரத்தை வச்சு மேற்கொண்டு நீங்கள் படம் எடுப்பீங்க. அரவிந்த், ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். ஒரு புது இயக்குனரோட முயற்சிகள் எப்பவுமே இட்ஸ் ஆல்வேஸ் வெரி டஃப். பட் ட்ரஸ்ட் மீ, முள் இருந்தாலும் நீங்கள் மிதித்து வந்துக்கிட்டே இருக்கீங்க. டெஃபினட்டாக நீங்கள் ஜெயிப்பீங்க. காந்தி சார், ரொம்ப வருஷங்கள் கழிச்சு என்னை அறிமுகப்படுத்தின காந்தி சார் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நான் இந்த மேடையில் இவ்வளோ தைரியமாக இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறேன், பேசுகிறேன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா என்னை வந்து அறிமுகப்படுத்தின என் இயக்குனர் காந்தி கிருஷ்ணா அவர்கள். அண்ட் த ஹீரோ ஆஃப் த டே விஷால் சந்திரசேகர், மேன், ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் டு ஒர்க் வித் யூ. I've heard your songs, but I think you are going to be rocking for the next few years to come as a music director. I would definitely love to work with you. The heroines, both of them, Banu and Swati, looking fabulous on screen. ரொம்ப நல்லா இருந்தது. என் நண்பன் பிரேம்ஜி, முதல்ல இந்த திரைப்படத்தில் இப்போ இந்த டீமுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஜாயிண்ட் வந்து கண்ணால் பார்த்தேன். இல்லை, இட்ஸ் ஏன்னா ஐ டென்ட் நோ வாட் இட் வாஸ். ஃபஸ்ட் டைம் ஐம் சீயிங் தட். ஸோ இட்ஸ் வெரி போல்ட் ஃபிலிம். சர்டிஃபிகேஷன் பற்றி யோசிக்காமலே வந்து இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்கன்னா ரியலி கட்ஸ். ஹேட்ஸ் ஆஃப் டு த ப்ரொடியூசர். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து தூண்டிக்கிட்டே இருப்பார், சார் யூ சர்டிஃபிகேட் வேணும் சார், டேக்ஸ் ஃப்ரீக்கு அப்ளை பண்ணணும் சார், யூ சர்டிஃபிகேட் இல்லை வந்தால் தான் சார் அப்படின்ட்டு. எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு ஸ்டோனர் ஃபிலிம் அப்படின்ட்டு போல்டாக அடித்தது வந்து hats off to these guys, guts. This team rocks. And kandipa a lot of substance has gone into making this film. So I can see that there's a lot of substance in the film, and a lot of substance has gone to make this film. It will pay off definitely. And my darling brother, I always call him my brother, my younger brother, Bharat, நீ எப்பவுமே உன்னோட நீ ஜெயிக்கும் போது ஆளாக நான் சந்தோஷப்பட்டது நான் தான். ஏன்னா இவன் வந்து பொறாமப்படுவோம். இவன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டான்சர்ஸ் வி ஹேவ் இன் த இண்டஸ்ட்ரி. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எப்போவுமே சொல்கிறது விஜய், அதுக்கப்புறம் வந்து பரத் தான் வந்து லைக் அந்த டைமிங்கு, அவன் அந்த கிரேஸ்ஃபுல்லாக ஆடுறது வந்து இட்ஸ் லைக் ஹி டிசர்வ் சக்ஸஸ். அது ஒன்று தான். We are always behind you, Bharat. Not as Nadigar Sangam, not as office bearer, but as your brother, I'm always there, and I will always be there for you. God bless you, and thank you all for coming, and all technicians, the cameraman, wherever you are, brilliant work. My hearty congratulations to you, and yeah, Thambi வந்து art director introduce ஆயிருக்காப்ல Anthony, great, and the entire cast and crew. அண்ட் முக்கியமாக வந்து திடீர்னு எனக்கு இந்த காட்சிகள் பார்க்கும்போது இந்த படத்தோட பிஆர்ஓ கன்ஃபார்மாக நிக்கில் முருகன் தான் எனக்கு தெரியும். ஏன்னா அவரோட சட்டையிலே அவ்வளோ கலர் இருக்கும், அதே மாதிரி தான். ஸோ டு டார்லிங் ப்ரோ நிக்கில் அண்ட் ரம்யா, தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சிம்பா டெஃபினட்டாக ஜெயிக்கும். நன்றி, வணக்கம்.